ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜக் ஜிலனாலோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க ரோட் ஹவுஸ் படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோட் ஹவுஸ் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ எம்எம்ஏ ஃபைட்டராக இருக்காரு. ஒரு மேட்ச் அப்போ ஒருத்தர் அடிச்சே கொண்டுறாரு. அதனாலேயே ஹீரோக்கு நிறைய கில்ட்டை வந்து எம்எம்ஏ ஃபைட்டை விட்டுட்டு ரோட் ஹவுஸுங்கிற பார்ட்டி கிளப்புக்குள்ளே சேர்ந்து பாடி கார்டாக வேலை செய்கிறாரு. அந்த கிளப்பில் நடக்கிற ஃபைட்லாம் நடக்கும். அங்கே சண்டை போடுறவங்களாம் தூக்கி வெளியே போகிறது தான் ஹீரோட வேலை. அப்படி ஒரு நாள் ஒருத்தர் 4 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த 4 பேரும் வெளியே அடிச்சு தூக்கி போட்டுறாரு. அந்த 4 பேரும் வில்லனோட அடையாளங்க. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவை கொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்னன்னா ஜக் ஜிலனாலோட ஆக்டிங் தாங்க. அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாரு. படத்துக்காகவே நல்லா எஃபோர்ட் போட்டுக்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்தில் ஜக் ஜிலனால பல்கான பாடியில் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துக்காகவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்புல ஏற்றிட்டு செம்மையாக வந்திருக்காரு. இவர் போட்ட எஃபர்ட்டை நல்லா பாராட்டியே ஆகணும். 10 ரூபாய்க்கு நடிச்சு சொன்னால் 100 ரூபாய்க்கு நடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்பவே அருமையாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒரு வில்லனாக கேஸ்டிங் பண்ண அந்த ஆக்டரை சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. அவரை பார்த்த உடனே உங்களுக்கே அடிக்கணும்னு தோணும், அவ்வளோ காண்டு ஏற்றுற மாதிரி சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. 2 பேருக்கும் வர கிளாஷ் ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே மேக் பண்ணியிருந்தாங்க. கொரியோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜேக் ஜிலனாவை விட ஸ்ட்ராங்கானதாக எழுதியிருந்தாங்க இந்த கேரக்டரை. வில்லன் ஒரு ஆள் அனுப்புறல, அந்த கேரக்டர் பார்த்த உடனே ஜேக் ஜிலனா எப்படி இவனை சமாளிக்க போகிறாருங்கிற மாதிரி சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்ல வரேன். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பரபரப்பாக எங்கெஞ்சிங்க இருக்கும். அதேமாதிரி படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனில் போட் உடையிற சீன்லாம் கிராஃபிக்ஸ் தெரியாமல் சூப்பராக ரியலாக பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துலையும் பிசுறு தட்டாமல் நல்லாவே கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லணும். அதை தாண்டி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி படத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட்டு இதில் தான். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் லேக் தெரியும். வில்லனோட அடையாளங்களை அடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் லேக்காக தான் போகும். போக போக வில்லன் காமிக்கும்போது படம் ஸ்பீடு எடுத்துரும். அதே மாதிரி வில்லன் கேரக்டர், மெயின் வில்லனாக இருக்கிற கேரக்டர் கொஞ்சம் மொக்கையாக தான் எழுதியிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அமேசான் பிரைமில் தான் போய் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.